வணக்கம் நண்பர்களே. காலையிலே நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஊருக்கு வந்து நம்ம நண்பர் பிக்கப் பண்ண வந்திருந்தாரு. அவர கூப்பிட்டு சர்க்கரை இல்லாத காஃபிய குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம வண்டிகள் அப்படியே இருந்துச்சு. சரி கிளாஸுக்கு டைம் ஆகுதுன்னு ரெடியாகி காலை உணவு சாப்பிட்டு கிளாஸ் போயிட்டேன். கிளாஸ் போற அவசரத்துல ஃபோன வீட்லயே விட்டு கிளாஸ் போயிட்டேன். அப்புறம் கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்து என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு யோசிச்சிருந்தேன். அப்பன்னு பார்த்து ஏசி சரி பண்றவங்க வந்துட்டாங்க. ஒரு வழியா ஏசி ரெடி ஆகுதுன்னு குஷியில அவங்க கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏசி எல்லாம் கழட்டி என்னென்ன போர்டு போயிருக்குன்னு எல்லாம் நம்மள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வெளியில உள்ள போர்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அவங்களோட பேசி அப்படியே கம்பெனி கொடுத்துருந்தேன். அப்புறம் வெளி போர்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ள போர்டையும் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஏசி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தா சும்மா ஜில்லுன்னு காத்து ஜன்னலை சாத்துங்கிற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஏசி தயாரான குஷியில இருக்கும்போது சாயங்காலம் போல எங்க அம்மா கூட போயிட்டேன். கூப்பிட்டு வந்துட்டு சாயங்காலம் தான் மதிய உணவே சாப்பிட ஆரம்பிச்சு. இன்னைக்கு நல்ல பசி, நல்ல ஒரு குட்டி பிடிச்சிடலாம் ஒன் பீஸ் பார்த்துட்டு ஜம்முன்னு சாப்பிட்டுருந்தேன். சாப்பிட்டு முடிச்சு எடிட்டிங்ல உட்காந்து எடிட்டிங் முடிச்சு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு நமக்கு தேவையான பழங்கள் வாங்கிட்டு வண்டிக்கு பெட்ரோல் குடிக்க வச்சுட்டு வீட்டில் நைட்டு சாப்பாடு ஹோட்டலில் வாங்கிட்டு நமக்கு தேவையான முட்டை தயிர் வாங்கி வீட்டில் கொடுத்துட்டு அப்படியே நம்ம நண்பர் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எதுக்கு போறோம்னா நம்ம ட்ரிப் போன நேரத்தில் நம்ம நண்பர் தான் நம்ம கண்ணம்மாவை பார்த்துக்கிட்டாரு. அதனால அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அப்படியே நம்ம கண்ணம்மையை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு கிரியேட்டின் குடிச்சிட்டு இரவு உணவு சாப்பிட்டு முடிச்சுட்டு மீன் மாத்திரை போட்டு மட்டையாயிட்டேன். நாளைக்கு பார்ப்போம். பாய்.